ஹலோ டீச்சர்ஸ், நம்ம இப்போ யூஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 6ல் மெய் பகுப்பாய்வியல், அதாவது ரியல் அனாலிசிஸ், அதில் இருக்கிற எம்சிக்யூலாம் பார்க்குறோம். இது வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொடர் ஏஎன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 2n+1/n+2 இன் எல்லை என்னன்னு கேட்குறாங்க. என்னோட எல்லை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல லிமிட் எழுதிக்கணும். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எழுதணும். அந்த ஏஎன் எழுதுங்க. 2n+1/n+2. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து என்ன வெளியிடுங்கன்னா, என்ன வெளியிடுங்க மேலே மேலே என்ன எடுத்துட்டிங்கன்னா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, நியூமினேட்டரில் என்ன எடுங்க வெளியே. என்ன எடுத்திங்கன்னா 2 வந்துடும், ப்ளஸ் 1/n வந்துடும், டிவைட் பை டினாமினேட்டரில் என்ன வெளியிடுங்க. அப்போ என்ன வரும்? 1 + 2/n கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ n கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இந்த இன்ஃபினிட்டி என்னுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. 2 + 1/∞ வரும், டிவைட் பை 1 + 2/∞ வரும். 2 + 1/∞ வேல்யூ 0, டிவைட் பை 1 + 2/∞ வேல்யூ 0. எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி 0. அப்போ 2/1 கிடைக்கும் ஆன்சர். அப்போ ஈக்குவல் என்னது? 2. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கணம் எஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? -1/n டிவைட் பை n, n பிலாங்ஸ் டு n இன் மேல் எல்லை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது சுப்ரீமம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ மேல் எல்லை கண்டுபிடிங்கன்னா முதல்ல n பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க. 1 அப்ளை பண்ணிங்கன்னா -1/1 டிவைட் பை 1 வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? -1 தான். சரிங்களா? அது n பதிலாக 2 அப்ளை பண்ணுங்க. 2 அப்ளை பண்ணால் -1² வரும், டிவைட் பை 2 வரும். அப்போ என்ன வரும்? 1/2 வரும். n பதிலாக 3 அப்ளை பண்ணுங்க. 3 அப்ளை பண்ணிங்கன்னா -1³ டிவைட் பை 3 வரும். ஆன்சர் வந்து -1/3. n பதிலாக 4 அப்ளை பண்ணிங்கன்னா -1/4 டிவைட் பை 4 ஈக்குவல் டு 1/4. சரிங்களா? ஒரு 4 நம்பர் அப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், ஒரு லைன் மாதிரி போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா -1 ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த -1 குறிச்சிங்க. அடுத்து என்ன ஆன்சர் வந்துச்சு? 1/2 வந்துச்சு. 1/2 எங்கே வரும்? ரைட் ஹேண்ட் சைடு 1/2. ஓகேங்களா? சரி, அடுத்தது -1/3. -1/3 எங்கே இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். -1/3. ஓகேங்களா? அடுத்து +1/4. +1/4 என்னது? 1/2 சின்னது தான். இந்த இடத்துல வச்சுக்கலாம். 1/4. ஓகேங்களா? அப்போ -1 வந்திருக்கு, அப்புறம் 1/2 வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதோட சின்ன நம்பர் தான் வருது. சரியா? உள்ள வருது. 1/2லேருந்து அதுவும் உள்ள தான் வருது. சரிங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எங்கன்னா வரும் பக்கமாக, அந்த இடத்துல கன்வர்ஜென்ட் ஆகும். சரிங்களா? இப்போ மேல் எல்லைன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? மேல் இல்லைன்னா இங்கே பாருங்கள், 1/2க்கு மேலே வேறு எந்த நம்பரும் போகல. 1/4ன்றது 1/2 சின்ன நம்பர் தான். ஓகேங்களா? 1/2 தான் மேல் எல்லை, அதுக்கு மேலே எந்த நம்பரும் வரல. அப்போது மேல் எல்லை சுப்ரீமம்ன்றது என்னது? 1/2. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். சப்போஸ் கீழே இல்லைன்னு கேட்டாங்கன்னா -1 வரும். சரிங்களா? சரி, தேர்ட் சம் போகலாம். சம்மேஷன் n ஃபேக்டோரியல் டிவைட் பை n/n என்ற தொடரின் குவிதல் தன்மை என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரேஷியோ டெஸ்ட். சரிங்களா? இது வந்து என்னது? ரேஷியோ டெஸ்ட். அது கண்டுபிடிக்கணும். முதல்ல an+1 டிவைட் பை an அதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஓகேங்களா? an+1 என்ன வரும்? n+1 ஃபேக்டோரியல் டிவைட் பை n+1/n+1. ஓகேங்களா? இந்த n ஃபேக்டோரியல் டிவைட் பை n/n-க்கு n+1 அப்ளை பண்ணிட்டோம். டிவைடட் பை an வரணும். சரிங்களா? டிவைட் பை an என்ன வரும்? அது அப்படி வரும். n ஃபேக்டோரியல் டிவைட் பை n/n. ஓகேங்களா? சரி, இது எப்படி எழுதலாம்? n+1 ஃபேக்டோரியல் டிவைட் பை n+1 n/n+1 இன்ட்டு இந்த டினாமினேட்டர் இருக்கிறது அப்படியே அந்த பக்கம் வந்துடும். எப்படி வரும்? n/n/n ஃபேக்டோரியல் வரும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? n+1 ஃபேக்டோரியல் மேலே இருக்குதா, அது வந்து n+1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் எழுதலாம். டிவைட் பை டினாமினேட்டர் n+1/n+1 இருக்குது. அப்போ n+1/n ஒன்று எழுதலாம், இன்ட்டு n+1 தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? இன்ட்டு இந்த n/n அப்படியே வச்சுங்க, டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படி எழுதுங்க. இப்போ இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடுங்க. இது என்ன இருக்குது? n/n டிவைட் பை n+1/n இருக்குது. அப்போ n/n+1 பவரில் n எழுதுங்க. ஓகேங்களா? சரி, இதான் என்னது? 1/e. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அது அப்படி எழுதுறேன். 1 + 1/n பவர் n இருந்தால் அது வந்து e. அதாவது n+1/n இருந்தால் அது e. n/n+1 இருந்தால் அது வந்து 1/e. சரிங்களா? சரி, அப்போ அந்த 1/eன்றது <1, அதாவது 1 விட சின்னதாக இருக்கும். 1/eன்றது 1 விட சின்னதாக இருக்கும். 1 விட சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? கன்வர்ஜேஷன் வரும், அதாவது குவிகிறது அப்படின்னு வரும். சரிங்களா? 1 விட சின்னதாக இருந்தால் குவிக்கிறதுன்னு வரும். அதுதான் ரேஷியோ டெஸ்ட். 1 விட அதிகமாக இருந்தால் டைவர்ஜென்ஷன் வரும். ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா அது வந்து ஃபைல்ஸ் டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு வரும். சரிங்களா? முடிவு எதுவும் சொல்ல முடியாதுன்னு வரும். சரிங்களா? ஈஸி கணக்கு தான், பொறுமையாக போடுங்க. சரிங்களா? அடுத்தது நல்லா கணக்கு போகலாம். தொடர் an-இன் ஒவ்வொரு துணை தொடரும் தொடர் an-இன்
ஒவ்வொரு துணைத்தொடரும் எல்லுக்கு குவிந்தால் ஏஎன் தொடர் எங்கு குவியும்னு கேட்குறாங்க. சரிங்களா? துணைத்தொடரும் எல்லுக்கு குவியுது. அப்போ அதனுடைய தொடர் எங்கே குவியும்? அதே எல்லுக்கு தான் குவியும். சரிங்களா? ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னாவே அது கன்வர்ஜென்ஸ், அதாவது ஒருங்குதல் அப்படின்னாவே அதனுடைய சப்சீக்வன்ஸும் அதே நம்பருக்கு தான் ஒருங்கும். சரிங்களா? அதனுடைய துணைத்தொடரும் அதே நம்பருக்கு தான் ஒருங்கும். சரிங்களா? அப்போ எல்லுக்கு ஒருங்கும். அடுத்த கணக்கு போகலாம். இது நல்லா தெரிஞ்சது தான் உங்களுக்கு. சம்மேஷன் n = 1 to infinity 1/n power p. இது வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, குவி கன்வர்ஜென்ஸ் ஆகிறதுக்கு தேவையான போதுமான நிபந்தனை, குவி ஒருங்குதலுக்கு தேவையான போதுமான கட்டுப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. p greater than 1 தான். சரிங்களா? அதாவது சம்மேஷன் 1/n power p இருக்குங்களா, p greater than 1 தான் அது வந்து கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? ஒருங்குகிறதுன்னு அர்த்தம். p less than or equal to 1 இருந்துச்சுன்னா டைவர்ஜர், விரிதல் அப்படின்னு அர்த்தம். p less than or equal to 1 இருந்தால். சரிங்களா? p greater than 1 இருந்தால் தான் கன்வர்ஜென்ஸ். அதாவது சம்மேஷன் 1/n² அதுதான் கன்வர்ஜென்ஸ். அந்த மாதிரி. சரிங்களா? கன்வர்ஜென்ஸ் தான் கேட்குறாங்க, ஒருங்குதல் தான் கேட்குறாங்க. p greater than 1. சரிங்களா? டைவர்ஜென்ட் அப்படின்னா டைவர்ஜென்ட் அப்படின்னுச்சுன்னா p less than or equal to 1 வரும். கன்வர்ஜென்ட்ன்றதுனால p greater than 1. ஓகேங்களா? சரி, பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சம் நடத்திருக்கேன். மொத்தம் 25 சம் இருக்குது இதே மாதிரி. ஓகேங்களா? மொத்தம் டோட்டலாக 25 சம்ஸ். அதில் 5 சம்ஸ் நான் நடத்திட்டேன். ஓகேங்களா? இன்னும் 20 சம்ஸ் இருக்குது. அந்த 20 சம்ஸும் நீங்கள் எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? சில்வர் மெம்பர்ஷிப் யூஜிடிஆர்பி மேக்ஸனுக்கும் அதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த எம்சிக்யூலாம் இது ரொம்ப நேரம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூவே. இதே மாதிரி நிறைய எம்சிக்யூ 10 யூனிட்டுக்கும் 100 எம்சிக்யூ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சரிங்களா? அந்த 100 எம்சிக்யூ உங்களுக்கு தேவைன்னா எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலில் சில்வர் மெம்பர்ஷிப், அதாவது யூஜிடிஆர்பி மேக்ஸ் அப்படின்னா அதில் அமௌண்ட்டு கட்டி ஃபோன்பே இல்லைனா கூகுள் பேயில் அமௌண்ட்டு கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. மொத்தம் 1000 எம்சிக்யூ வரும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 எம்சிக்யூ தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, மீதி 25 சம் இது 5 சம் நடத்திட்டேன். மீதி 20 சம் அதில் ஜாயின் பண்ணி பார்த்துங்க. தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். சரிங்களா? மொத்தம் 1000 எம்சிக்யூ போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? சேனல் நேரமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோலாம் உடனுடனே கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்த நாளில் பார்க்கலாம்.